வீரத்துக்கும் பாசத்துக்கும் பெயர் போன மதுரை மண்ணுக்கு மீண்டும் மீண்டும் வருகிறது உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் போது களத்தில் இளைஞரணின்னு ஒரு முன்னெடுப்பை எடுத்து நீங்க ஒவ்வொருத்தரும் களத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க, மக்களை சந்திச்சு வாக்குகளை சேகரிச்சீங்க. 100% வெற்றியை நாம் அடைஞ்சோம். இப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு நம்முடைய பணிகளை, களத்தில் இளைஞரணி பணிகளை நாம துவங்க வேண்டும். குறிப்பா மதுரை மாவட்டத்துல சென்ற முறை மிஸ் பண்ணிட்டோம். மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர் இந்த தொகுதியெல்லாம் இந்த முறை நாம ஜெயிச்சு காட்டணும். எந்த கேமா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தோக்குற இடத்துல இருந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வெற்றியை மறக்க முடியாத வெற்றின்னுவாங்க. நாம எங்க விட்டோமோ அங்கேருந்து நம்முடைய கணக்கை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வெற்றிக்கு இளைஞரனுடைய பங்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கணும். இன்னைக்கு நாம எல்லாம் களத்துல உழைக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரையும் விட இன்னைக்கு ஸ்பீடா ஃபாஸ்டா ஒருத்தர் எங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறார். தினமும் தலைவர் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். யாருக்காக வெற்றி பெறமோ இல்லையோ அந்த ஒருத்தருக்காக நாம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதுதான் தலைவருக்கு இளைஞரணி செய்கின்ற ஒரே கடமை. வேலைன்னு வந்துட்டு அதை உணர்வுபூர்வமா இறங்கி வேலை பார்க்கறது அது அன்னை இளந்தலைவர். நாங்க அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டோம். நிஜத்துல அரசியலுக்கானவரா இருக்காரு, அரசியலை கத்துக் கொடுக்குறாரு. வீடு வீடா போய் நம்ம இளைஞரணி போய் பேசுறாங்க. இப்ப ரீசெண்டா போய் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க உதயசூரியன் தான் ஓட்டு, மக்களே தன்னெழுச்சியாக வெளியே வந்து சொல்றாங்க. நாங்க போன ஓட்டம் 50,000 வாக்குல ஜெயிச்சோமா, இந்த ஓட்டம் 80,000 வாக்குல ஜெயிப்போம், அடுத்த ஓட்டம் 1,00,000 வாக்குல ஜெயிப்போம் தான் நாங்க போட்டி போறோம். எங்களுக்கான போட்டி தான் நாங்க வச்சுக்கிறோம். இது தேர்தல் வந்து எங்களுக்கான தேர்தல் தான். திராவிடத்தை தீர்ப்போம் என்னும் திறனலா தீய அரிய சக்திகளே, திக்கட்டிலும் தீரம் காட்டிட திராவிடனை தீ நினைத்தால் திராவிடம் காக்க தீய அறிய முடிக்க திராவிட காளைகள் தீப்பிளம்பாய் திரண்டுவோம், தீர்த்தொழிப்போம். இனி ஒரு விதி இளைஞரணி எழுதும். தேர்தலுங்கிற ஜனநாயக போருக்கு நாம தயாரா இருக்கமா, அவங்களை தயார்படுத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சது, மீண்டும் உதயசூரியன் கூட்டணி ஜெயிச்சது. அந்த வெற்றிக்கு இளைஞரணி அதிகமா வேலை பார்த்தாங்கிற எல்லாத்தையும் பேச வைக்கணும். நாம யாரு மோடிக்கு மிகச்சிறந்த முரட்டு அடிமை, நான் டெல்லிக்கு சீக்கிரம் போறேன்னா நீ போறியான்னு பார்ப்போம். சொன்ன பிளைட்ல இல்ல ஓடியே போயிடுவாங்க போல இருக்கு டெல்லிக்கு. அந்த அளவுக்கு முரட்டு அடிமைகளா இன்னைக்கு சிலர் மாறி இருக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனி, புகழ்பெற்ற ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா, அது நல்லா இருந்துச்சுன்னா, மக்கள் அதை நம்பினாங்கன்னா அது பெரிய ஹிட் ஆயிடும். இதை இன்னொரு கம்பெனிக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை வச்சு எப்படியாவது சம்பாதிச்சிடணும், நம்மளோட குறுக்க வழியில சம்பாதிச்சிடணும்னு பிளான் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் அசம்பிள் பண்ணுவான். இது பேர் சைனா மேக்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி டெல்லி மேக்காக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியில கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. தேர்தல் முடிஞ்சோடனே பாஜக ஃபியூஸ புடிங்கிடுவாங்க. இந்த 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலும் 100% ஜெயிச்சு காட்டுவோம். ராமநாதபுரம், சிவகங்கை இளைஞரணி நிர்வாகிகள் இதை செஞ்சு காட்டுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் நம்முடைய தலைவருடைய குரல் கேட்கணும். 1 மாசத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படியே நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதிமொழி ஏற்கணும். அதை இளைஞரணி உறுதி செய்யும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுலேருந்து படிப்பு மட்டும்தான் முக்கியம், வேற எதுவுமே தேவையில்லை. 2வது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தன்மானத்தோடு வாழ நம்முடைய தலைவர் அவர்கள் என்றும் களத்தில் நிற்கிறார். 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் இருந்துச்சு. அதுல நம்ம 40க்கு 40 ஜெயிச்சோம். எல்லாத்தையும் விட இளைஞரணியோட கலப்பணி மிக சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234க்கு 200 தொகுதியை வென்று திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். மாண்புமிகு தளபதியார் 2வது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக கண்டிப்பா அரியாசனம் ஏறுவாரு. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும்.